ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வினிஷேர்கேர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறது 2 முக்கியமான ஹோம்மேட் ஷாம்பூ. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்மளோட நிறைய ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக ஹேர் ஃபாலை இன்ஸ்டண்ட்டாக கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடி வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரொம்ப தின்னான ஹேரை திக்கான ஹேராக மாற்றுறதுக்கும் இந்த ஷாம்பூ ரெண்டுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த 2 ரெமெடியும் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ நம்ம எடுத்து வச்சதில் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஊற்றி நான் ஊற வைக்க போகிறேன். ஒரு 1/2 அன் ஹவர் இது ஊறிச்சுன்னா தாராளமாக போதும். ஊற வச்சு யூஸ் பண்ணுறப்ப அதோட பெனிஃபிட் நமக்கு இன்னுமே நல்லாயிருக்கும், அரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வெந்தயம் பார்த்தீங்கன்னா முந்தின நாள் நைட்டே நீங்கள் ஊற வச்சிடணும். ஒரு நைட் ஃபுல்லாக ஊறினா தான் அதோட சத்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுடுங்க. இப்போ ஒரு 1/2 அன் ஹவர் இந்த செம்பருத்தி பூ நல்லா ஊறிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஷாம்பு ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்சிருக்க செம்பருத்தி பூவை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஆட் பண்ணுறப்பவே உங்களுக்கு தெரியும் அந்த சத்து இறங்கி நல்லா குழப்பாக இருக்கிறது. இந்த செம்பருத்தி பூவை ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை அப்படியே வச்சுருங்க, வேஸ்ட் பண்ண வேண்டாம். செம்பருத்தி பூ ஆட் பண்ணதுக்கப்புறமா ஆலுவேரா நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் பெரிய ஆலுவேரா எடுத்தேன், அதனால் நிறையவே இருக்குது. போதுமான அளவுக்கு அளவாக ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு வேளை அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக வேஸ்ட் ஆகிடும். நம்ம ஸ்டோர் பண்ணியும் யூஸ் பண்ண முடியாது. மேக்ஸிமம் ஒரு 2-3 டேஸ் தான் ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ ஆலுவேரா ஆட் பண்ணதுக்கப்புறமா வெந்தயம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறமா இது நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவும் விடாமல் அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். எந்த அளவுக்கு உங்களால் ஸ்மூத்தாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா முடியில் மாட்டிக்கும். அந்த மாதிரி முடியில் மாட்டிக்கிச்சு அப்படின்னா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் ஃபால் ரொம்ப அதிக அளவில் இருக்கும். நம்ம அதை முடியிலேருந்து எடுக்க ட்ரை பண்ணுறப்ப அதிகமாகவே முடி கொட்டும். அதுக்காக தான் நல்லா ஸ்மூத்தாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் அரைச்சதுக்கப்புறமா ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தோணுது அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஷாம்புக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிறத அப்படியே வச்சுருங்க. கண்டிஷ்னராக எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ இதை நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இது கூட பார்த்தீங்கன்னா நான் மைல்டு ஷாம்பு ஏதாவது ஆட் பண்ண போகிறேன். பேபி ஷாம்பு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஷாம்பு எதுக்காக நான் முக்கியமாக ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணுறப்ப நல்லா நுரைச்சி வரும். இந்த நுரைச்சி வரல அப்படின்னா ப்ராப்பராக ஹேர் க்ளீனாக இருக்கா அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருக்காது. அதுக்காக தான். நெக்ஸ்ட் ஆயில் வச்சுருக்கோம்னா அதுவும் போகிறதுக்காக நம்ம ஷாம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஷாம்பு ஆட் பண்ண வேணாம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் இந்த பேஸ்ட்டை மட்டும் யூஸ் பண்ணி கூட ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸ்கேல்ப் நல்லா க்ளீன் ஆகும். பட் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அது கண்டிப்பாக போகாது. உங்களுக்கு தேவைப்பட்டால் அளவாக கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பூவந்தி கொட்டை இருக்குல்ல, அதை ஊற வச்சு கூட நீங்கள் நுரைக்கிறதுக்காக இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஷாம்புவை நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. மேக்ஸிமம் ஒரு 2-3 நாள் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கிறதால சீக்கிரமாக புளிச்சிடும். இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். நார்மலாக ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு எப்படி ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களோ இல்லை சீக்கா யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி முடியை 2ஆக பிரித்து நல்லா ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கேல்ப்பை நல்லா ஜென்டிலாக மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ்லேருந்து 5 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க. அந்த இன்க்ரீடியண்ட்டோட சத்து நம்மளோட முடியோட ரூட்ஸில் இறங்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் எப்பவும் போல் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணி நார்மலாக எப்படி ஹேர் வாஷ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மீதி பாதி நீங்கள் கண்டிஷனருக்கு எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த எடுத்து வச்சதில் நீங்கள் ஷாம்பு ஆட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அதை கண்டிஷனராக யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா அந்த பேஸ்ட்டை திரும்பவும் உங்கள் ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பிளெயின் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம், உங்களோட ஸ்கேல்பில் இருந்தும் முடியிலிருந்தும் இந்த பேஸ்ட் கம்ப்ளீட்டாக போயிடுச்சான்னு பார்த்து க்ளீனாக வாஷ் பண்ணுங்கள். சப்போஸ் ஸ்கேல்ப்லேயே தங்கிடுச்சு அப்படின்னா ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ பார்த்து கொஞ்சம் கவனமாக க்ளீன் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஹேர் மாஸ்காக யூஸ் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஷாம்பு ஆட் பண்ணாமல் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் பேக்காக அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ் விட்டு நார்மல் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் ரெமெடி எப்படி பண்ணுறது அப்படின்றது சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ஷாம்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் சேர்க்குற தண்ணி பாதி அளவுக்கு நல்லா வத்தி வர வரைக்கும் இதை நம்ம கொதிக்க வைக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 1/4 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். அதில் இப்போ எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரையை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் ஒரு 10 கிராம்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே நம்ம எடுத்து வச்ச பட்டையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்க லெமன் நான் ஆட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறேன். இது காய வச்ச லெமன் அப்படின்றதால நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இப்போ நீங்கள் லெமன் ஆட் பண்ண வேண்டாம், அதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
கம்ப்ளீட்டாக இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க. அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருங்க. நம்ம போட்டிருக்க தண்ணி வந்து பாதி அளவுக்கு நல்லா சுண்டி வரணும், அந்த அளவுக்கு இது கொதிக்க வைக்கணும். அடிக்கடி மறக்காமல் ஸ்பூன் போட்டு கிளறிட்டே இருங்க. ஏன்னா இலை வந்து அடியில் போய் பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரிலாம் ரொம்ப அடி பிடிச்சிடுச்சுன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதே வேஸ்ட் ஆகிடும். ஸோ பார்த்து கவனமாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 10 to 15 மினிட்ஸ் இது நல்லா கொதிச்சிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதை கொதிக்க வச்சோன்னா கரெக்டாக இருக்கும். தண்ணியும் போதுமான அளவுக்கு நல்லா பாதி அளவுக்கு சுண்டி வந்துடும். தண்ணி வந்து மெயினாக வத்த ஆரம்பிக்கிறப்ப கவனமாக கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க. கிட்ட இருந்து பார்த்துட்டே இருங்க. வச்சுட்டு நீங்கள் தூரமாக போயிட்டீங்க இல்லை ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆகிடும். நான் வந்து ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா இந்த லெமனுக்கு பதில் ஆரஞ்சு தோல் யூஸ் பண்ணுறவங்களா நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா லெமன் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம்ல அதே டைம்லேயே நீங்கள் வந்து அந்த ஆரஞ்சு தோலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு தோல் வந்து ஒரு 4-5 பீஸ் வந்து கொஞ்சம் பெரிய பீஸாக ஆட் பண்ணிக்கோங்க. அது நான் டேண்ட்ரஃப்க்குலாம் ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் இந்த ஹேரோட ரூட்ஸையும் ஸ்ட்ராங் ஆக்கும். இப்போ இது வந்து நல்லா 20 மினிட்ஸ் கிட்ட கொதிச்சிருச்சு. நம்ம வந்து அந்த இலையோட கலரை வச்சு இது நல்லா ரெடி ஆயிடுச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு தண்ணியோட கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த சத்து ஃபுல்லாக இறங்கி இந்த மாதிரி மாறி இருக்கும். இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வந்து நல்லா ஆற விட்டுடுங்க. சூடாக இருக்கிறப்ப வந்து ரெடி பண்ணாதீங்க, அப்படியே நல்லாவே ஆற விட்டுடுங்க. இப்போ இது நல்லா ஆற வச்சு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் சொன்ன மாதிரி நம்ம ஊற்றிருக்க தண்ணி பாதி அளவுக்கு ஆகியிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு இந்த தண்ணியை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் வந்து இந்த ஜூஸை மட்டும் நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃபில்டர் பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஃப்ரெஷ்ஷான லெமன் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் ஒரு ஹாஃப் லெமன் வந்து இந்த தண்ணியில் வந்து நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட நான் பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயில் ஒரு 5 ட்ராப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்றதால. நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறதில்ல உடனே யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் உடனடியாக யூஸ் பண்ணுறவங்களுக்கும் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது கூடவே நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்புவை உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒருவேளை இந்த மாதிரி ரெடிமேட் ஷாம்பு எனக்கு வேண்டாம், வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் சோப் நட் யூஸ் பண்ணிக்கலாம். சோப் நட்டை நைட்டே நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு மார்னிங் எழுந்து இப்போ நீங்கள் கொதிக்க வச்சிங்களா இந்த தண்ணி கூடவே இந்த சோப் நெட்டை போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா சோப் நெட்டை மட்டும் நல்லா ஊற வச்சு அரைச்சி வச்சுக்கோங்க, நல்லா கெட்டியான பேஸ்ட்டாக. லாஸ்ட்டாக இந்த மாதிரி எல்லாத்தையுமே கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா அந்த தண்ணியில் அந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் இந்த ஷாம்பூ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த ஷாம்பூ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 மந்த்துக்கு மேலேயே நமக்கு கெடாமல் இருக்கும். நீங்கள் எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா. சப்போஸ் ஸ்மெல் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குன்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். பட் கலர் வந்து மைல்டாக சேஞ்ச் ஆகும், அது ப்ராப்ளம் கிடையாது. ஸ்மெல்லில் ஏதாவது உங்களுக்கு சேஞ்ச் இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுடுங்க. ஒரு 2 டைம் வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஷாம்பூ வந்து நீங்கள் எப்போவுமே எப்படி ஹேர் வாஷ் பண்ணுவீங்களோ அதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெகுலராக உங்களோட ஹேர் கேர் ரொட்டீனில் ஹேர் மாஸ்க்லாம் யூஸ் பண்ணுறவங்களா இருக்கீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் இந்த ஷாம்பூ வந்து நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும். பட் நிறைய பேர் ஹேர் மாஸ்க்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. அந்த மாதிரி இருக்கவங்க எல்லா ஹேர் வாஷ்க்குமே இந்த ஷாம்பூ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம். உங்களோட ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிறதுலையும் ஹேர் க்ரோத்லையும் நல்ல சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.